அவசர அவசரமா ஒரு பொண்ணு தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் வராங்க. அந்த பொண்ணு ஏற்கனவே இறந்திருக்கு. இப்ப அந்த பொண்ணுக்கு பிரேத பரிசோதனை பண்றாங்க. இப்படி எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பிரேத பரிசோதனையோட ரிப்போர்ட்டை டாக்டர் வந்துட்டு தராரு. அது 24 வயசு இருக்கக்கூடிய ஒரு பொண்ணுடைய சடலம். அந்த ரிப்போர்ட்ல அப்படி என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத நான் சொல்றேன். அவங்களோட மூளைக்குள்ள ரத்தம் வந்துட்டு கட்டியாகி அது கசஞ்சு லெஃப்ட் சைட்ல மிடில் சைட்ல எல்லா இடத்துலயுமே ரத்தம் பரவி இருக்கு. மண்ணீரல் வந்துட்டு சேதமா இருக்கு, லிவர் வந்துட்டு சேதமா இருக்கு, ரைட் சைடு கிட்னி வந்துட்டு ரொம்ப மோசமா சேதமா இருக்கு. அது மட்டும் இல்ல, ஹார்ட்டுடைய சாம்பர்ல வந்து பாத்தீங்கன்னா ரத்தமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கான காரணம் உள்ள இருக்கக்கூடிய ரத்தம் எல்லாமே வெளியில உள்ளுக்குள்ளே வந்துட்டு கசிய ஆரம்பிச்சிட்டதுனால ஹார்ட்டுக்கு பம்ப் பண்றதுக்கு ரத்தம் இல்லாம போயிடுச்சு. அது மட்டும் இல்ல, முகத்துல பயங்கரமான காயங்கள் இருக்கு. அவங்களோட ஃபோர் ஆர்ம்ஸ்ல, எல்போல எல்லா இடத்துலயுமே காயமா இருக்கு. அது மட்டும் இல்ல, அவங்களோட ரைட்டு தொடையில வந்துட்டு ஆழமான காயங்கள் இருந்திருக்கு, நெஞ்சில நிறைய காயங்கள் இருந்திருக்கு. அவங்களுடைய அடி வயித்துல வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பொருளை வச்சு ரொம்ப ஸ்ட்ராங்கா உள்ள நுழைச்ச மாதிரி இருக்கு. அதாவது ஷார்ப்பான ஒரு பொருளை உள்ள வரைக்கும் அனுப்பின மாதிரி இருக்கு. இது எல்லாமே அந்த 24 வயசு பொண்ணுடைய உடம்புல வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் தந்திருக்காங்க. இப்ப அந்த பொண்ணு வந்துட்டு எப்படி இறந்தது அப்படின்னு கேட்டதுக்கு 3 அடுக்கு மாடியில இருந்து டெரஸ்ல இருந்து அவங்க கீழே விழுந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன காரணத்தினால தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு கேட்டதுக்கு இது வழக்கமா புருஷ பொண்டாட்டிக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு சண்டை தான். அந்த சண்டையில அவங்க மனம் வெறுத்து போயிட்டு மேல இருந்து கீழே விழுந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த விஷயத்தெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் அந்த ரிப்போர்ட்ஸை படிச்ச டாக்டர் வந்துட்டு இதுல ஏதோ ஒன்று வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இது ஒரு 3 அடுக்கு மாடியில இருந்து ஒரு பொண்ணு கீழே விழுந்ததுனால ஏற்பட்ட மாதிரி இல்ல. ஏன்னா இதுக்கு முன்னாடி இவங்க இந்த மாதிரியான எக்கச்சக்கமான கேசஸ் வந்துட்டு பார்த்திருக்காங்க. ஒருவேளை ஒருத்தங்க அப்படி விழுகிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களோட தலையில பலமான அடிப்படும், ரத்தம் நிறைய வெளியில போகும், அவங்களோட எலும்புலாம் வந்துட்டு முறியலாம். அதுவும் இது எல்லாமே உடம்புல இருக்கக்கூடிய விழுகிற அந்த ஒரு பக்கத்தில் நடக்கக்கூடிய டேமேஜா தான் இருக்கும். ஆனா இந்த 23 வயசு பொண்ணுடைய ரிப்போர்ட்ஸை பார்க்கறப்ப இன்டர்னலா உள்ளார நிறைய ஆர்கன்ஸ் வந்துட்டு ரொம்ப மோசமா சேதமடைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த ஷார்ப்பா உள்ள போன மாதிரியான விஷயம்லாம் வந்து பாத்தீங்கன்னா மேல இருந்து கீழே விழுகிறப்ப நடக்காது. டாக்டருக்கு என்ன மாதிரி தோணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு மேல இருந்து கீழே விழுந்திருக்கலாம். ஆனா அந்த பொண்ணு மேல இருந்து கீழே விழுகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. அதுவும் மோசமான பல விஷயங்கள் நடந்திருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்படி இந்த பொண்ணுடைய வாழ்க்கையில என்ன நடந்துச்சு இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த 2026 இந்த வருஷம் போன மாசம் நடந்த கிரேட்டர் நொய்டா வரதட்சணை கேஸ். இந்த கேஸ்ல பாதிக்கப்பட்ட இந்த பொண்ணுடைய பேர் வந்துட்டு தீபிகா. இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு? உத்தரப்பிரதேஷ் இந்தியாவுடைய மிகப்பெரிய ஸ்டேட். அங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கு, கௌதம் புத்தா நகர். இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஏரியா தான் கிரேட்டர் நொய்டா. இந்த கிரேட்டர் நொய்டா அப்படின்ற பேரு கேட்ட உடனே பெரிய பெரிய பில்டிங்ஸ், ஐடி கம்பெனிஸ், ஹைவேஸ் இதெல்லாம் தான் மைண்டுக்கு வரும். ஆனா இந்த ஹைவேக்கு பக்கத்துல வந்து சில கிராமங்கள்லாம் இருக்கு. அப்படி அங்க இருக்கிற அந்த சின்ன சின்ன கிராமத்துல ஒண்ணுதான் ஜல்புரா. ஜல்புரா அப்படின்னா நிறைய சிமெண்ட் வீடுங்களா இருக்கும், குறுகலான ரோட்ஸ் எல்லாம் இருக்கும், நிறைய கிரவுண்ட் இருக்கும். கிரவுண்ட்ல எப்பயுமே மாடுங்களாம் மேய்ஞ்சிட்டு இருக்கும். சாயந்தரம் ஆனா நிறைய பேர் அங்க இருக்கக்கூடிய டீ கடையில வந்து நின்னுக்கிட்டு டீ குடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாம் வெளியில் நின்று எல்லாத்துக்கூடயும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு வழக்கமான கிராமம். இந்த வில்லேஜுக்குள்ள ஒரு 3 அடுக்கு கட்டடம் இருக்கு. அதுல மனோஜ் அப்படின்றவருடைய குடும்பம் வந்துட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கு. மனோஜ் அந்த ஊர்ல பெரிய ஆளு, எல்லாருக்குமே இந்த நபரை நல்லாவே தெரியும். ஊர் தலைவர் அப்படின்ற மாதிரி கூட சொல்லிடலாம். அங்க அவருக்கு நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்கு. இந்த 3 அடுக்கு மாடி வீடும் இருக்கு. இந்த குடும்பத்துல தான் ஒரு பொண்ணு புது மருமகளா 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு வாழ்றதுக்காக வராங்க. 2026 மே 17th. இது ஒரு வழக்கமான ஞாயிற்றுக்கிழமை. காலையில பயங்கரமான வெயில், மதியான சூடு, சாயந்தரத்துக்கு மேல கொஞ்சம் காத்து. இப்படி அன்னைக்கு நாள் போகுது. நைட்டு ஒரு 11:30 மணி இருக்கும். எல்லாமே அந்த ஞாயிற்றுக்கிழமையை முடிச்சிட்டு அடுத்த நாள் வேலைக்கு சீக்கிரம் போகணும் அப்படிங்கிறதுக்காக நைட்டு நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப திடீர்னு ஏதோ ஒண்ணு விழுகிற மாதிரி தொப்புன்னு ஒரு சவுண்டு கேட்குது. அதை கேட்டு 1-2 பேர் வெளியில ஓடி வராங்க. வெளியில எல்லாருமே கத்த ஆரம்பிக்க ஒவ்வொரு வீட்டுக்குள்ள இருக்கவங்க எல்லாருமே வெளில வராங்க. என்னமோ விழுந்துருச்சு, அந்த 3 மாடி வீட்டுக்கிட்ட இருந்தா இந்த சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லி அந்த வீட்டுக்கிட்ட போனப்பதான் அந்த வீட்டுடைய மருமகளான தீபிகா கீழே கிடக்கிறத பாக்குறாங்க. உடம்பு முழுக்க நிறைய காயங்கள் இருக்கு, முகத்துல எல்லாம் காயங்கள் இருக்கு. உடனடியாக ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி அந்த இடத்துக்கு வர வைக்கிறாங்க. தீபிகாவை ஆம்புலன்ஸ்ல ஏத்தி அங்க இருந்து கொண்டு போறாங்க. ஆம்புலன்ஸ் ஸ்ட்ரெயிட்டா சாரதா ஹாஸ்பிட்டலுக்கு போகுது. உள்ள வந்த உடனே டாக்டர்ஸ் செக் பண்றாங்க. செக் பண்ண ஆரம்பிச்ச உடனே இந்த பொண்ணு வந்துட்டு இப்ப உயிரோட இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி இந்த பொண்ணு இறந்திருக்கணும். இந்த பொண்ணு சாதாரணமா இருக்க கிடையாது. நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா அந்த பொண்ணு மேல இருந்து கீழே விழுந்திருக்கு. அதனால இந்த விஷயத்தை வந்துட்டு போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணும், பிரேத பரிசோதனையும் பண்ணணும் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்றாரு.
இந்த பொண்ணுடைய சொந்த ஊரு குடிக்கடா. 14 மாசத்துக்கு முன்னாடி ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா வந்த இந்த பொண்ணுக்கு இங்க என்ன ஆச்சு? உடனடியே எக்கோடெக் 3 போலீஸ் ஸ்டேஷனுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் போகுது. போலீஸ் ஆபீசர்ஸ் அத்தனை பேருமே ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. இப்ப இந்த பொண்ணு யாரு? இந்த பொண்ணுடைய இந்த நிலைமைக்கு யாரு காரணம்? யார் இவ்வளவு கொடூரமான ஒரு விஷயத்த பண்ணிருப்பா? நம்மளுடைய சேனல்ல எக்கச்சக்கமான கிரைம் வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கோம். உங்களுக்கு இந்த மாதிரியான வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சாமி. வெல்கம் டு தி ஸ்பாட். ஃபர்ஸ்ட் இந்த தீபிகா யார் அப்படின்ட்டு பார்ப்போம். தீபிகா இவங்களுக்கு 23 வயசு. இவங்க குடிக்கடா அப்படின்ற கிராமத்தில் பிறந்தாங்க. இவங்களுடைய அப்பா பேரு சஞ்சய். இவங்க ஃபேமிலி பயங்கர ரிச் ஃபேமிலியும் கிடையாது, புவர் ஃபேமிலியும் கிடையாது. ஊர்ல நிலங்கள்லாம் வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. இவர் தன்னுடைய பொண்ணு மேல ரொம்ப ரொம்ப பாசம் வச்சிருந்தாரு. எல்லா அப்பாவையும் போல சரி பொண்ணுக்கு கல்யாண வயசு வந்துருச்சு, நம்ம ஒரு நல்ல வரனா பார்த்து கல்யாணம் பண்ணி தரணும் அப்படின்னு ஆசைப்பட்டாரு. அந்த நம்பிக்கையோட ரொம்பவே தீவிரமா இவர் மாப்பிள்ளை பார்த்துட்டு இருந்தாரு. அந்த சமயம் இவருக்கு ஒரு குடும்பம் தெரிஞ்சது. அதுதான் ஜல்புரால இருக்கக்கூடிய மனோஜோட ஃபேமிலி. வெளியில இருந்து பாக்குறதுக்கு எப்படி இருக்கும்? அவர் அந்த ஊருக்குள்ள ரொம்ப பெரிய ஆளு, நிறைய நிலம்லாம் வச்சிருக்காரு, 3 அடுக்குல ஒரு வீடு வச்சிருக்காரு, பையன் பாக்குறதுக்கு நல்ல பையனா இருக்கான், இப்படிதான் தெரியும். அதனால நம்ம பொண்ணு அங்க போனா சந்தோஷமா இருப்பா அப்படின்னு சொல்லி இவரு நம்பிட்டாரு. அந்த மனோஜோட பையன் பேரு வந்துட்டு ரித்திக். இந்த ரித்திக்கு 26 வயசு ஆகுது. இவனுக்கு தான் இந்த பொண்ணை வந்துட்டு கொடுக்கணும் அப்படின்னு இவர் யோசிச்சாரு. மனோஜோட ஃபேமிலி பொண்ணு பார்க்க வரும்போது ரொம்ப ரொம்ப நல்ல விதமா பேசுறாங்க. பொண்ணு வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. பொண்ணு நல்லா படிச்சிருக்கு, இன்னுமே நிறைய படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுது, ஒரு டீச்சர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுது அப்படின்ற மாதிரி பொண்ணோட வீட்டு சைட்ல இருந்து சொல்ல, அதுக்கு மனோஜ் ஃபேமிலி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதுக்கு பொண்ணு இவ்வளவு கஷ்டப்பட்டு வெளியில போயிட்டு டீச்சர் ஆகணும்? என்கிட்ட ஒரு பெரிய கிரவுண்ட் இருக்கு, நான் ஸ்கூல் ஆரம்பிக்கலான் இருக்கேன், உங்க பொண்ணோட பேர்ல நான் ஸ்கூல் ஆரம்பிச்சுட்டு போயிடுறேன், அதுலயே அவங்க டீச்சரா இருக்கட்டும் இல்லைன்னா ஹெட் மாஸ்டரா இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. சரி பேசி பார்த்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாமே நல்லா இருக்கு, நல்ல குடும்பமா இருக்கு, நல்லா பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. இதுபடி டிசம்பர் 11, 2024 இவங்களுக்கு கல்யாணம் நடக்குது. நல்ல கிராண்டா நடக்குது. இந்த கல்யாணத்துக்காக தீபிகாவுடைய அப்பாவான சஞ்சய் கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய்க்கு மேல செலவு பண்ணிருப்பாரு. 10 லட்சம் ரூபாய் கையில கேஷா கொடுத்திருக்காரு, கார் ஒண்ணு வாங்கி தந்திருக்காரு, நிறைய நகைகள் வாங்கி தந்திருக்காரு. இது எல்லாமே வரதட்சணை. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒரு அப்பா வந்துட்டு எப்படி 1 கோடி ரூபாய்க்கு வரதட்சணை கொடுக்க முடியும்? எப்படி கொடுத்திருக்காரு அப்படின்னு பாருங்க. அவரோட பேர்ல இருக்கக்கூடிய சில நிலங்களை வித்திருக்காரு. அவருடைய சொந்தக்காரங்க கிட்ட போயிட்டு கடனா கொஞ்சம் காசு வாங்கியிருக்காரு. இப்படி இதுல கொஞ்சம் அதுல கொஞ்சம் எல்லாத்தையுமே சேர்த்து 1 கோடி ரூபாய்க்கு ஒரு வரதட்சணை பண்ணியிருக்காரு. இவ்வளவு கஷ்டப்பட்டு ஏன் பண்றீங்க அப்படின்னு கேட்டா அவருடைய பதில், என் பொண்ணு அங்க போயிட்டு நல்லா இருக்கணும், மாமியார் வீட்டுல என்னோட பொண்ணு எந்த ஒரு குறையும் சொல்லிடக்கூடாது, போற வீட்டுல என்னுடைய பொண்ணு தலை நிமிர்ந்து நடக்கணும். இவங்க லாஜிக்கே டிஃபரெண்டா இருக்குல்ல. தீபிகா கல்யாணத்துக்கு அப்புறமா ஜல்புரா கிராமம் போறாங்க ரித்திகோட வீட்டுக்கு. இதுக்கு மேல என்னோட பொண்ணு வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருப்பா அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா நம்பினாரு. ஆனா அந்த வீட்டுக்குள்ள என்ன நடந்துச்சு? அவங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவங்க வந்து சில ரீல்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்திருக்காங்க. அந்த ரீல் இவங்க இறந்து போனதுக்கு அப்புறமும் வெளியில பயங்கர வைரலா பரவிட்டு இருக்கு. அந்த ரீல் அப்படி என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தீபிகாவுடைய ஹஸ்பண்ட் தீபிகாவுக்கு காலை பிடிச்சு அமுக்கி விடுறாரு, பாதத்தை வந்துட்டு மசாஜ் பண்றாரு, ஒவ்வொரு விரலா பிடிச்சி நெயில் பாலிஷ் போட்டு விடுறாரு. இதெல்லாம் பார்த்தா நிறைய பேர் வந்து இவ்வளவு பாசமா ஒய்ஃபை பார்த்துக்கக்கூடிய ஒரு நபர் எப்படி கொலை பண்ணிருப்பான் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சந்தேகப்படுறாங்கன்னு தெரியல அப்படின்ற மாதிரியும் பேசிக்கிறாங்க. நம்ம பலமுறை சொல்லியிருப்போம், கேமராவுக்கு முன்னாடி இந்த நபர் ஒரு பெர்ஃபெக்டான ஹஸ்பண்டா நடிச்சிருக்கலாம். கேமரா ஆஃப் ஆனதுக்கு அப்புறமா தீபிகாவுக்கு அந்த வீட்டுல இவர்னால என்ன நடக்குது? இவங்களுக்கு கல்யாணமான அடுத்த கொஞ்ச நாள்லயே டிமாண்ட்ஸ் வந்துட்டு ஆரம்பிக்குது. ஹஸ்பண்ட் கிருத்திக் சைட்ல, மாமனார் மனோஜ் சைட்ல, மாமியார் பூனம் சைட்ல. பணம் வேணும், இன்னும் பணம் வேணும், ஏற்கனவே ஒரு கார் கொடுத்துருக்கீங்க, அது பத்தாது, எங்களுக்கு எஸ்யூவி கார் வேணும், அது மட்டும் இல்ல இன்னுமே நீங்க எங்களுக்கு கேஷ் தரணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 5 லட்சம் 10 லட்சம் கிடையாது, 51 லட்சம். ஏற்கனவே 1 கோடி ரூபாய்க்கு கஷ்டப்பட்டு வரதட்சணை செஞ்சாச்சு, அதுக்கப்புறமும் ஃபார்ச்சுனர் காரு 51 லட்சம் இப்படின்லாம் கேட்கறது அவங்க அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்க அப்பா தரமாட்டேன் அப்படின்னு சொன்னா இங்க பாதிக்கப்படுறது இந்த பொண்ணு. இந்த பொண்ணு வீட்டுக்குள்ள வச்சு மனசளவுலையும் சரி உடம்பளவுலையும் சரி பயங்கரமா சித்திரவதை பண்றானுங்க. அதுலயும் இவங்க மன ரீதியா ரொம்ப ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. உன் குடும்பத்தில் இருக்கிறவங்க வேல்யூ பண்ணவே இல்லை, உனக்கு இவ்வளவுதான் மரியாதையா, உன்னோட அப்பா இந்த வீட்டுக்கு எதுவுமே தர கிடையாது, நீ இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு தகுதி இல்லை அப்படின்ற மாதிரி மாத்தி மாத்தி திட்டிக்கிட்டே இருக்கிறானுங்க. இப்படிப்பட்ட ஒரு நரகத்துல எப்படி அந்த பொண்ணு 14 மாசத்தை ஓட்டிச்சு அப்படின்றது எனக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியமா இருக்கு. தடவை மேல கை வைக்கும் போது கொடுமை பண்ணும் போது ஓடி அந்த வீட்டுல சொல்லி இருந்திருக்கணும். ஆனா அப்படி சொன்னாலும் இங்க சில விஷயங்கள் மாறுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதான் கிடையாது.
கிடையாது. நான் எல்லாரையும் சொல்ல கிடையாது. சில இந்தியன் பேரண்ட்ஸ் ஃபேமிலினா அப்படிதான் இருக்கும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இப்படிதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி கொஞ்ச நாள் போச்சுன்னா எல்லாமே சரியா போயிடுமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சரியா போகும், எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சரியா போகாது, அதாவது எது ரைட்டு எது ராங் அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். முறையா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்துட்டு அவங்களோட லைஃபை ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா 2 பேருக்கு 2 விதமான டேஸ்ட் இருந்திருக்கலாம். அது ஒரு இடத்துல வந்து கம்பைன் ஆகுறப்ப கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், அது போக போக சரியா போயிடும். சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஆனா இந்த மாதிரி வீட்டுல கேட்டு சித்திரவதை பண்றதெல்லாம் வந்துட்டு நார்மலான விஷயம் கிடையாது. பொண்ணுடைய கல்யாண வாழ்க்கை ரொம்ப ரொம்ப முக்கியம் தான். ஆனா அதை விட முக்கியம் பொண்ணு. இப்ப இந்த மாப்பிள்ளை ரித்திகோட ஃபேமிலியில் இருக்கிறவனுங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்க கிட்ட எக்கச்சக்கமான ப்ராப்பர்ட்டி இருக்கு, எங்க கிட்டே நிறைய பணம் இருக்கு, நகை இருக்கு, இவ்வளவு பெரிய வீடு இருக்கு. அப்படி இருக்கிறப்ப எதுக்காக நாங்க வரதட்சணை கேட்டு கொடுமை பண்ணணும்? அந்த பொண்ணு ஏதோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள நடந்த சண்டையில தான் மேல இருந்து விழுந்திருக்கு, மற்றபடி எங்களுக்கும் இதுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. சரி, நம்ம இப்ப இவங்க சொல்ற அந்த பாயிண்ட் பத்தி பார்க்கலாம். நம்ம நிறைய டவுரி கேசஸ் பார்த்துட்டோம், நம்ம நிறைய கேசஸ் பார்த்துட்டோம். இப்படி பார்த்தப்ப இந்த டவுரி அப்படிங்கிறது இந்த பாவர்ட்டி சம்பந்தப்பட்ட விஷயம் மாதிரி தெரியல. நீங்க யோசிச்சு பாருங்களேன், வீட்டுல ரொம்ப வறுமையா இருக்கு அப்படின்ற மாதிரி வரதட்சணை கேட்ட கேஸ் கூட ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஆனா ஏற்கனவே பணக்காரங்களா இருக்கக்கூடிய இவங்க கேட்கற மாதிரியான காசை ஏற்கனவே வச்சிருக்கக்கூடிய அந்த நபர்கள் தான் அதிகமா வரதட்சணை கேட்கறாங்க. அதுலயும் படிச்சவங்களாச்சும் கொஞ்சம் டிஃபர் ஆவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் கிடையாது. படிச்சவங்களுமே சேர்ந்து தான் இந்த வரதட்சணை எல்லாம் கேட்கறாங்க. அப்போ உண்மையாலுமே இவங்களுக்கு காசு தேவையில்லையா? அப்படி இருக்கிறப்ப ஏன் இப்படி கேட்கறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டேட்டஸா. இந்த டவுரி அப்படிங்கிறது ஏதோ ஒரு கேம் மாதிரி எனக்கு தெரியுது, ஏதோ ஒரு ஸ்டேட்டஸ் பாக்குற மாதிரி. அவங்க என்ன எடுத்துட்டு வந்தாங்க தெரியுமா அப்படின்றத ஊர்ல சொல்லிக்கிற அந்த ஒரு அல்ப சந்தோஷத்துக்காக இன்னொரு ஃபேமிலியை ரொம்ப கஷ்டப்படுத்தி இவங்க இந்த விஷயத்தை கேட்டுட்டு இருக்காங்க. நியாயமா எது தெரியுங்களா கெத்து? அந்த பொண்ணு வரும்போது இவ்வளவு காசு எடுத்துட்டு வந்துச்சு, இதெல்லாம் கொண்டு வந்துச்சு அப்படிங்கிறது கிடையாது. சரி, நம்மளுக்கு பொண்ணு தந்துட்டாங்க, நம்ம 2 பேருமே சேர்ந்து டெவலப் ஆகும், இந்த ஃபேமிலி வந்துட்டு அடுத்த லெவலுக்கு கொண்டு போவோம் அப்படின்னு நினைக்கிறது தான் கெத்து. இவனுங்களுடைய இந்த தேவையில்லாத சொசைட்டி கேமுக்கு எக்கச்சக்கமான பேரை பழி கொடுத்துட்டு இருக்கானுங்க. தீபிகா பல முறை போன்ல அவங்க அப்பா கிட்ட பேசியிருக்காங்க, எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குப்பா, இங்க இருக்க முடியல அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க. மேற்கொண்டு இவங்க காசு கேட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க அப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லாம பொறுத்துக்க, போக போக சரியாயிடும் சொல்லியிருக்காரு. ஆனா இங்க எதுவுமே சரியாகல, இருக்க எல்லாமே மோசமா தான் மாறிட்டு இருக்கு. டிமாண்ட்ஸும் ரொம்ப ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு. இப்படி இருக்கிறப்ப தான் போன மாசம் மே 17ஆம் தேதி இது எல்லாமே சேர்ந்து ஒரு பயங்கரமான பிரேக்கிங் பாயிண்ட் ஆகுது. அன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னா, அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை. தீபிகா அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த தடவை வழக்கமா கால் பண்ற மாதிரி இல்ல, அவங்களோட குரல் வந்துட்டு ரொம்பவே டிப்ரெஸ்டா இருக்கு. போன்ல பயங்கரமா அழுதுருக்காங்க. என்ன அவங்க கொடுமை பண்றாங்கப்பா, என்ன அடிக்கிறாங்க, இன்னும் மோசமா சில விஷயங்கள் பண்றாங்க, என்னால முடியல, என்னால பொறுத்துக்க முடியல அப்படின்னு கத்திருக்காங்க. தீபிகாவோட குரலே ரொம்ப மோசமா இருக்கு, பயங்கரமா அழுதுருக்காங்க, தேம்பி இருக்காங்க. இந்த இடத்துல ஒரு அப்பாவுடைய மனநிலைமை யோசிச்சு பாருங்க. இவ்வளவு கடன் வாங்கி நிறைய காசு வச்சு கல்யாணத்தை பண்ணி முடிச்சுட்டு இதுக்கப்புறம் பொண்ணு நிம்மதியா இருப்பா அப்படின்ட்டு வீட்டுல உட்காந்து நியூஸ் பேப்பரோ டிவியோ பார்த்துட்டு இருக்க இந்த சமயத்துல இப்படி ஒரு கால் வந்தா இப்படி இருக்கும். இவங்க ரொம்ப கொடுமை பண்றாங்க அப்படின்னு சொல்லி இவங்க போன்ல நான் வரமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்பா போனை கட் பண்ணிருக்காரு. இவங்க அப்பாவுக்கு ரத்தம் கொதிச்சிருக்கு, பயங்கரமா டென்ஷன் ஆகுறாரு, கோவப்படுறாரு. ஆனால் அதே நேரத்தில் இவரோட மைண்டில் என்ன தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம போயிட்டு என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. போயிட்டு நம்ம சண்டை போட்டாலும் நாளைக்கு நம்மளோட பொண்ணை இன்னுமே கொடுமை பண்ணுவாங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும் அப்படின்னு சொன்னா பொண்ணுடைய கல்யாண வாழ்க்கையை கேள்விக்குறி ஆயிடும். நம்ம மேற்கொண்டு பணம் கொடுத்தாலும் இன்னும் வேணும்னு கேட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. இவ்வளவு காசு செலவு பண்ணி இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்கோம், நம்மளே அந்த கல்யாண வாழ்க்கையை கெடுத்துடக்கூடாது அப்படின்னு நினைச்சாரு. இது இந்த கேஸில் மட்டும் நடக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த வீடியோட எண்டில் நான் ஒரு புள்ளி வரம் சொல்றேன், எக்கச்சக்கமாக அந்த மாதிரி தான் நடக்குது. இவரோட மென்டாலிட்டி தான் டிப்பிக்கலான இந்தியன் பேரண்ட்ஸ் மென்டாலிட்டி. இப்போ அப்பா சஞ்சய் ஒரு டிசிஷன் எடுக்கிறாரு. ஊர்ல இருக்கக்கூடிய பெரியவங்க சொந்தக்காரங்க கொஞ்சம் பேரை கூட்டிட்டு போயிட்டு அவங்க வீட்டுல உட்கார வச்சு பேசலாம் அப்படின்னு. இதனால இவர் கொஞ்சம் பேரை கூட்டிகிட்டு சாயந்தரம் மாப்பிள்ளையோட வீட்டுக்கு, அதாவது ஜல்புராவுக்கு போறாரு. அங்க எல்லாருமே உட்கார வச்சு என்னோட பொண்ணு சித்திரவதை பண்ணாதீங்க, எங்களால முடிஞ்சதை நாங்க தரோம் அப்படின்ற மாதிரி, இதெல்லாம் பண்ண முடியும், இது பண்ண முடியாது அப்படின்ட்டு எல்லாரையும் வச்சு பேசுறாங்க. இப்படி எல்லாத்தையுமே பேசிட்டு செட்டில் பண்ணிட்டு சரி நாங்க வரோம் அப்படின்னு சொல்லி அப்பாவும் ரிலேட்டிவும் அவங்களோட சொந்த ஊருக்கே மறுபடியும் கிளம்பி போறாங்க. நான் மறுபடியும் இந்த விஷயத்தை ரிப்பீட் பண்றேன். பொண்ணுடைய திருமண வாழ்க்கை ரொம்ப ரொம்ப முக்கியம், அதோட ரொம்ப முக்கியம் பொண்ணு. இவங்க இங்க சமாதானம் பேசிட்டு அப்படியே அவங்களோட ஊருக்கு போயிட்டு அவங்களோட வீட்டுக்குள்ள என்ட்ரான கொஞ்ச நேரத்திலே, அதாவது நைட்டு 12:30 மணிக்கு அப்பா சஞ்சய்க்கு ஒரு கால் வருது. இந்த தடவை கால் பேசுறது தீபிகா கிடையாது, மாப்பிள்ள ரித்திக். இவன் என்ன சொல்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தீபிகா கீழே விழுந்துட்டா, நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கோம், நீங்க வாங்க அப்படின்னு சொல்றான். இது கேட்டு இவருக்கு உடம்பே உறைஞ்சு போயிருது. என்னது கீழே விழுந்துட்டாளா
விழுந்தாளா, எங்க விழுந்தா, எப்படி விழுந்தா, என்னாச்சுன்னு சொல்லி இவர் கத்துறாரு. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இவர் வீட்டுல பேசிட்டு போன அந்த 1 மணி நேரத்துக்குள்ளதான் இது நடந்திருக்கு. அந்த 1 மணி நேரத்துக்குள்ள என்ன நடந்துச்சு? உடனடியாக அவங்க அப்பா அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே அங்க இருக்கக்கூடிய சாரதா ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அவங்களோட பொண்ணை ஸ்ட்ரக்சர்ல படுக்க வச்சிருக்காங்க. ஒரு அசைவும் இல்ல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வீட்டுல பார்த்தா அவங்க பொண்ணு வந்து இப்ப படுத்து கிடக்குது, உயிரோடவே இல்ல. முகத்துல எல்லாம் பயங்கரமான காயம், உடம்பு முழுக்க அங்கங்க காயமா இருக்கிறத இவர் நோட் பண்ணிருக்காரு. அடி வயித்துல ஏதோ ஒரு ஓட்ட போட்ட மாதிரியான ஷார்ப்பான பொருள் உள்ள போன மாதிரி இருந்திருக்கு. இதை நான் சொன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். பொதுவா இந்த மாதிரியான டீடைல்ஸ் நான் என்னோட கேஸ்ல சொல்ல மாட்டேன். ரொம்ப மோசமா சித்திரவதை படுத்திருக்காங்க, இப்படி எல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி மேம்போக்கா சொல்லுவேன். ஆனா இந்த கேஸ்ல நான் சொல்றேன், அது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கேஸோடைய சிவியாரிட்டியை நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த ஆழமான காயத்துக்கான காரணம் ஸ்க்ரூ டிரைவரா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி டாக்டர்ஸ் பின்னாடி சொன்னாங்க. குறைஞ்சபட்ச மனிதாபிமானம் இருக்கிறவனுங்க கூட இவ்வளவு மோசமான விஷயத்த பண்ண மாட்டானுங்க. இதை பார்த்த உடனே இவரோட அப்பா வந்து பயங்கரமா ஹாஸ்பிட்டல்லே கத்துறாரு, என்னோட பொண்ணு கீழே விழுந்து இறக்க கிடையாது, இவனை எல்லாருமே சேர்ந்து கொலை பண்ணிருக்கானுங்க அப்படின்னு. ரொம்ப ரொம்ப கோவப்பட்டு இவரு உடனடியா போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்றாரு. ரொம்ப 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 லேட். ரித்திக் மீடியால என்ன சொல்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது சாதாரணமான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை தான், அவ்வளவு ஏதோ டிப்ரெஸ் ஆயிட்டு மேல இருந்து கீழே விழுந்துட்டா, எங்களுக்கு இதுல சம்பந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்படி அவன் பேசிக்கிட்டு இருந்த இந்த சமயத்துல தான் நம்ம ஆரம்பத்துல பார்த்த மாதிரியான பிரேத பரிசோதனை ரிப்போர்ட் வருது. அதுல உள்ள இருக்கக்கூடிய ஆர்கன்லாம் எந்த லெவலுக்கு மோசமா பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு, இதயத்துக்கு பம்ப் பண்றதுக்கு ரத்தமே இல்ல, அந்த லெவலுக்கு ரத்தம் எல்லாமே உடம்புக்குள்ளாரியே வந்துட்டு கசிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் எந்தெந்த பார்ட்ல வந்து எப்படி எப்படி அடிபட்டிருக்கு அப்படின்ற எல்லாத்தையுமே டீட்டெயிலா சொல்றாங்க. இது எல்லாமே மேல இருந்து கீழ் விழுந்ததுனால நடந்திருக்காது. தீபிகாவுடைய அப்பா சஞ்சய் போலீஸ் கிட்ட என்ன சொல்றாருன்னா, ஆரம்பத்தில் நாங்க போன் பண்ணி கேட்டப்ப உங்களோட பொண்ணு வந்துட்டு கீழே விழுந்துட்டா அப்படின்னு சொன்னாங்க. எங்க விழுந்தா, எப்படி விழுந்தா அப்படின்னு கேட்டதுக்கு உங்க பொண்ணு படிக்கட்டுல இருந்து தவறி கீழே விழுந்துட்டா அப்படின்னு சொன்னாங்க. நாங்க பதறி அடிச்சுட்டு இங்க வந்து பார்த்தா அவ மாடியில இருந்து கீழே விழுந்துட்டா அப்படின்னு சொல்றாங்க. உண்மையாலுமே எங்க பொண்ணு வந்துட்டு படிக்கட்டுல இருந்து கீழே விழுந்ததா இல்ல மாடியில இருந்து கீழே விழுந்ததா? இவங்க அத்தனை பேருமே சேர்ந்து போய் சொல்றாங்க. வரதட்சணை கேட்டாங்க, என்னால அதிகமா தர முடியல அப்படின்றதுக்காக என்னுடைய பொண்ணு கொடுமை பண்ணி இவனுங்க கொலை பண்ணிருக்கானுங்க அப்படின்னு சொல்றாரு. இதுல தீபிகாவுடைய அத்தை ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களோட பேரு கீதா தேவி. இவங்க இன்னும் ஒரு படி மேல போயிட்டு என்ன சொல்றாங்கன்னா, எங்களோட பொண்ணை இவனுங்க எல்லாருமே சேர்ந்து மேல இருந்து தள்ளி விட்டுருக்கணும், கீழே விழுந்து எங்களோட பொண்ணு வந்துட்டு வழியில துடிச்சுக்கிட்டு இருந்திருக்கணும், இந்த பொண்ணு இன்னும் சாகல அப்படின்னு சொல்லி மேற்கொண்டு அடிச்சு சித்திரவதை பண்ணி தான் கொலை பண்ணி இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா டாக்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது அவங்க கீழே விழுந்ததுக்கு அப்புறம் ஏற்பட்ட காயம் கிடையாது. இவங்க மேல இருந்து கீழே விழுகிறதுக்கு முன்னாடி இவங்களுக்கு மோசமான பல விஷயங்கள் நடந்திருக்கு, ரொம்ப கொடுமை நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுல இன்னொரு கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க வீட்டுல இருந்து 5.7 கிலோமீட்டர் தூரத்திலே அங்க ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு. ஆனா இவ்வளவு எமர்ஜென்சியான ஒரு சிச்சுவேஷன்ல அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகாம அங்கிருந்து 12 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு சேர்த்திருக்கானுங்க. டிசிபி சைலேந்திர குமார் சிங் இந்த கேஸுக்கு லீட் இன்வெஸ்டிகேட்டர் ஆபீசரா வர்றாரு. இந்த சம்பவம் நடந்ததுக்கு அடுத்த நாளே இவரு ரித்திக் அரெஸ்ட் பண்றாரு. மே 18 ஹஸ்பண்ட் அரெஸ்ட் பண்ண கையோட மாமனாரையும் சேர்த்து அரெஸ்ட் பண்றாங்க, அதாவது மனோஜ. இப்ப இவங்க 2 பேரும் கூட்டு போயிட்டு உட்கார வச்சு போலீஸ் ஆபீசர்ஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்க. இப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுக்கு அப்புறமா மூணாவதா வினோத் அப்படின்ற ஒரு நபரையும் அரெஸ்ட் பண்றாங்க. இந்த வினோத் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரித்திகோடைய அங்கிள். இவர் எதுக்காக அரெஸ்ட் பண்ணும், இவருக்கும் இந்த கேஸ்க்கும் என்ன சம்பந்தம்? சொல்ல போனா டவுரி கேட்டு கொடுமை பண்ணதுல இவரும் ஒரு நபர் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க 3 பேரை தொடர்ந்து அடுத்ததா மாமியாரான பூனமையும் அரெஸ்ட் பண்றாங்க. இதுல ஒரு கொடுமை என்ன அப்படின்னா, இவங்களும் ஒரு பொண்ணு தான், வீட்டுக்குள்ள ஒரு பொண்ணை போட்டு அத்தனை பேர் கொடுமை பண்றாங்க. அது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு அதே வீட்டுக்குள்ள இருந்திருக்காங்க. சொல்ல போனா இவங்களும் பண்ணியிருக்கலாம். பூனமையும் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது வரைக்கும் போலீஸ் ஆபீசர்ஸ் 4 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா 7 பேருக்கு மேல எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. 4 பேர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. மீதி அந்த 3 பேர் யாரு? அந்த 3 பேருமே சிஸ்டர் இன்லா மாதிரியான ரிலேட்டிவ் தான் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அந்த நபர்களை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஆபீசர்ஸ் வீட்டுக்கு போய் பார்த்தப்ப அந்த 3 அடுக்கு மாடியுமே வந்துட்டு ஒரு பெரிய பூட்டா போட்டிருந்தது. அந்த 3 பேரும் மிஸ்ஸிங். என்னோட பொண்ணுக்கு நீதி வேணும், எல்லாருக்கும் மரண தண்டனை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தீபிகாவுடைய அப்பா வந்து சொல்றாரு. இப்போ இந்த கேஸ் வந்துட்டு போயிட்டு தான் இருக்கு. யார் என்ன தப்பு பண்ணாங்க, என்னென்னலாம் பண்ணாங்க, எந்த மாதிரியான கொடுமைகள் பண்ணாங்க அப்படின்ற எல்லாமே இந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்புறம் தான் வெளியில தெரிய வரும். இந்த நியூஸ் வெளியில வந்ததுக்கு அப்புறமா எல்லா சோஷியல் மீடியாவிலுமே எங்களுக்கு ஜஸ்டிஸ் வேணும் அப்படின்ற மாதிரி இவங்களோட கேஸ் பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. இந்தியாவில் இருக்கிற எல்லா நியூஸ் சேனல்ஸ்லயுமே இந்த கேஸை பத்தி போட்டாங்க. சொல்ல போனா அதே வாரத்துல தான் பூபால்ல துஷார் சர்மா அப்படின்ற ஒரு கேஸ் வந்துச்சு. அதுவுமே வரதட்சணை கொடுமையினால் நடந்த கொலை தான். அவங்களுக்கு 33 வயசு. அவங்க ஒரு மாடல் அப்புறம் ஆக்டரும் கூட. அவங்கள பத்தின வீடியோ நம்ம ஏற்கனவே போன வாரம் போட்டிருப்போம். சொல்ல போனா இந்த 2 கேஸ் மட்டும் கிடையாது, இன்னும் 2 பயங்கரமான கேஸ் வந்துட்டு நடந்திருக்கு ஒரே வாரத்துல. இந்த கேஸ் எல்லாம் வெளியில அதிகமா பேசப்பட்டு எல்லாருக்குமே தெரிய வந்த கேஸுங்க. ஆனா இப்படி தெரியாம எக்கச்சக்கமான கேசஸ் இருக்கு. இந்தியாவில் 2024 மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா 5737 டவுரி சம்பந்தப்பட்ட இறப்புகள் நடந்திருக்கு.
இருக்கு இப்படின்னு NCRBயே டேட்டா கொடுத்துருக்கு. ஒரு நாளைக்கு 16 பொண்ணுங்க இந்த மாதிரி இறந்துட்டு இருக்காங்க அப்படின்னா 1.5 மணி நேரத்துக்கு ஒரு பொண்ணு. இப்படி பதிவான கேஸ்ல யூபியில மட்டுமே 2038 கேஸ் பதிவாயிருக்கு. ஒட்டுமொத்த இந்தியாவில் அது 36%. டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட் 1961ல வந்துச்சு, அதாவது 65 வருஷம் ஆகுது. ஆனா இன்னும் ஒரு அப்பா அவசரமா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு தன்னோட பொண்ணோட சடலத்தை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இதுதான் நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய நிலவரம். இப்ப இந்த கேஸ்லயுமே இன்வெஸ்டிகேஷன்ல தான் இன்னும் அந்த பொண்ணுக்கு என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வரும். அது எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் கோர்ட்ல இந்த கேஸ் போனதுக்கு அப்புறம் தான் இந்த கேஸ்க்கு என்ன தீர்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்றதும் தெரியும். இந்த மாதிரி பாதிக்கப்படுறவங்களை கண்டிப்பா நீங்க பார்த்திருப்பீங்க. அப்படி இல்லைனாலும் இதுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இதை பத்தி உங்களுக்கு என்ன தோணுது, ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோன்ற விஷயத்தை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஸ்பாட் பண்ணு. நம்ம அங்க வச்சு இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.